கரிகாலன் ப்ரோ 1000வது நாளில் நடந்த ஒரு ஒஸ்ட் மூமெண்ட் பற்றியும் நாங்கள் அன்னைக்கு என்னென்ன பண்ணோம், யார் யாரெல்லாம் வந்து மீட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பயங்கரமாக இருக்குது. இப்போ தூங்கி எழுந்திரிச்சிருக்கோம். ப்ரோ வந்து தூங்கி எழுந்திரிச்சு மணி வந்து இங்கேயே 6 ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் போகிறக்கிட்ட மணி 7 அப்படின்னு நினைக்கிறேன். 7 மணிக்கு போயிட்டோம்னாலே எனக்கு தெரிஞ்சு அது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான். பட் பரவாயில்ல, கொஞ்சம் லேட்டாகவே போவோம். அப்புறம் எல்லோரும் வருவாங்க. ஸோ அவரும் வெயில் முடிக்கிறதுக்குள்ள இறங்கிடுவார். ஆனால் நாங்கள் தான் இறங்குமான்னு தெரியல. ஓகே, அவர் 2 மணி நேரத்தில் ஏறிடுவார். நாங்கள் ஏறுறதா சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி அங்கே பேசிட்டு முன்னாடிலாம் வியூவெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த வியூ பாயிண்ட் ரசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் நாங்கள் உள்ளே போய் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். உள்ள ப்ரோ முட்டியை பற்றி சும்மா ஒரு நல்ல டிஸ்கஷன் சொல்லிட்டு இருந்தாரு. அது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே கேட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம முட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் மாதிரி இப்படி சிஸ்டமேட்டிக் இப்படி செயல்படும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கிரிப்பு ஃபுல்லாக டைட்டாக இருக்கிற உராய் ஊசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம எண்ணெய் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணோன்னா கொஞ்சம் மழை ஏறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு தகுந்த இந்த எண்ணெய் போடுறது இதெல்லாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணுறாராமா. ஸோ இந்த பிராண்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. விளக்கண்ணைக்கு பிராண்ட் அம்பாஸ்டர் ஆக போகிறான்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியாக ஃபன்னாக பேசிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வந்து இப்போ ரூம் விட்டு கிளம்பிட்டோம். ஸோ பட்டணத்துலேருந்து கிளம்பும் போதே எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸுடன் நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, அங்கேயே விசிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அங்கே தெரியுது பாருங்கள் கொண்டரங்கி மலை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு போயிட்டு இருந்தோம். அப்புறம் நான் பைக்கில் போகும்போது ப்ரோ இந்த 1000 நாளை பற்றி எதாவது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் டீட்டெயில்ஸாக கேட்டு போயிட்டு இருந்தேன். அவரும் ஷேர் பண்ணிருந்தாரு. 1000வது நாளை ரீச் பண்ணுறதுக்காக இப்போ மலை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இந்த 1000வது நாள் வெறும் 4 நிமிஷம் கிடையாதுங்க. 3 வருஷத்தோட உழைப்பு. ஒவ்வொரு நாளும் இதுக்காக வந்து நான் போராடி இருக்கிறேன். டெய்லி மலையில் இது ஒரு நாளை வந்து இந்த நாள் நான் சாதாரண நாள் இல்லை. இந்த வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நாள் மக்கள் வந்து எனக்காக மாதிரி ரெடியாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து நான் பார்த்து போய் யார் யாருக்கு அங்கே இருந்தேன் அப்படிங்கிறத நான் லைவாகவே காமிச்சு ஜேகேல லைவ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் தான் போயிட்டு இருந்தோம் நாங்கள் 2 பேரும். அடிவாரம் போனோன்னே 2 பேருக்கும் திக் மனசு. ஸோ யார் யார் வந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக போயிட்டு இருந்தோம். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஆஹா, பாட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாலியான மூமெண்ட் ஆகி போச்சு. பையன் வந்துருக்காரு சென்னையிலேருந்து. மார்னிங் 7 மணிக்கே கிட்டத்தட்ட வந்து நிறையா பேர் விஷ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வந்து ரொம்ப பாராட்டம், மனதார பாராட்டுறோம். அவருக்காக வந்து இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். கீழே இருந்தவங்க எல்லாம் விஷ் பண்ண உடனே ப்ரோவும் அப்படியே மலையேற ஆரம்பிச்சிட்டாரு. சரி, நம்ம ப்ரோக்ராமுக்காக நிறையா ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணிட்டு ஸோ இப்போ நான் வண்டி எடுத்து எங்கே போயிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு ஆக்டர் ஒருத்தர் வராரு நம்ம ஆளுக்கு மேலே இறந்த தாக்க. ஸோ அவரை பிக் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் போயிட்டுருக்கேன். கார் வரேன்னு சொன்னே ஓகே, அவரால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பிக் பண்ணுறதுக்காக அங்கேருந்து கிளம்பிட்டு அவரை பிக்கும் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்துட்டு இங்கே என்ன வேடிக்கை பார்க்குறேன்னா, கூட்டம்லாம் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே சார்ட்டெல்லாம் வந்து பேசிட்டு ப்ரோட்டெலாம் பேசிட்டு அப்படியே போய் மலையேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலையேற ஆரம்பிச்சிட்டேன். அதனால் இந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் இன்னும் எனக்கு வந்து சேரலை. ஸோ அதனால் மன்னிச்சுங்க. ப்ரோவும் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரோ 1000 டேஸ் சேலஞ்சை கீழே கம்ப்ளீட் பண்ணி வரும்போது அவ்வளோ க்ரௌடு, என்னால் கிட்ட நெருங்க கூட முடியல. சரி தூரத்துலேருந்து வீடியோஸ் கேப்சர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பயங்கரமான ஒரு கேமராமேனாகவே இறங்கி வீடியோஸ் கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ப்ரோக்கு அவ்வளோ பேர் விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போதே ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. 1000 நாள் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணி இன்னொரு 1000 நாள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கிறோம். ஸோ வந்திருக்கிற மக்கள் சார்பாக வந்திருக்கிற பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த 1000 நாள் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஓவராலாக விசிங்ஸ் எல்லாமே பயங்கரமாக நடந்துச்சு. ப்ரோவும் அதுக்கப்புறம் ஒரு விசிங் 1000 நாள் சேலஞ்ச் பண்ண கைகாரங்களுக்கு ஒரு நாள் முடிஞ்ச ஒரு 1000 நாள் அவங்களால முடிஞ்ச ஃபண்ட் எல்லாம் நிறைய பேர் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. 25 நாளோட வந்து ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கும்போது அண்ணன் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எனக்கு சப்போர்ட் பண்ண இந்த அண்ணன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தனுஷ் அண்ணன். பிரபாகரன் என் பேர், சென்னையில் இருக்கேன். ஸோ தம்பியை வந்து ஒரு 326வது நாள் 27வது நாள் தான் பார்த்தேன். அப்போ வந்து நான் வந்து கீழே வந்து இறங்கி தம்பிக்கு வந்து நெல் உன்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னோட ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் என்ன அப்படின்னு, எவ்வளோ நாள் இருக்குது, ஆனால் ஒரு வருஷத்தோட நிறுத்தலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப ஏழை ஃபேமிலியிலேருந்து வரேன். இன்னொன்று தம்பி இந்த நிலைமைக்கு வந்து காரணம் ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு மேஜராக நான் வந்து நன்றி சொல்லணும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு தான். ஏன்னா தம்பி வந்து 24 வயசில் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காரு. இன்றைக்கி வந்து ஒரு 27 முடிவு போகுது. ஸோ அந்த 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலைக்கும் போகல அவர். இதுதான் வந்து ஒரு தவ மாதிரி வந்து ஒரு 1000 நாள் வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3000 சொச்சம் தடவை வந்து ஏறி இருக்காரு, ஒரு மேலே கீழே ஏறி. பிரபாகரன் அண்ணன் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு ப்ரோ கிட்டத்தட்ட. ஸோ அதையும் அப்படியே பார்த்துட்டு நான் வேறு வந்து அதுக்கப்புறம் கேமரா வந்து திருப்பி ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு டயர்டாக இருக்கும் காரணமாக மோர்லாம் வாங்கினாங்க. நானும் போய் அப்படியே குடிச்சிட்டேன் ஜாலியாக. இது முடிவு கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயணத்தை நான் தொடங்குறேன். நான் ஸோ இந்த கொண்டரிங்க மலை வாழ்நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொண்டரிங்க மலை எப்பவும் நான் மறக்க மாட்டேன். நான் வந்து போன வருஷம் 102 டைமில் பள்ளி எவ்வளோ சாதனை பண்ணாரு. ஸோ அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொண்டரிங்க மலையை நாட்டையும் ஏறி பிடிச்சிட்டு, ஸோ அதே நாளில் வெள்ளிங்கிரி மலை போய் அதே நாளில் ஏறி பிடிச்சி அதில் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் வைக்க போகிறோம். ஸோ இது ப்ளஸ் வந்து வெள்ளிங்கிரி ஏன் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தான மலை ஏற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடினமான மலை ஏற்றம் வந்து 2வது இடத்துல இருக்குது வெள்ளிங்கிரி மலை. ஸோ அந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே வெஜிடேரியன் ஏறி ஸோ கண்டிப்பாக இந்த மலையை ஏறி முடிச்சுட்டு அந்த மலையை ஏறி முடிச்சு போகிறேன். ஸோ அந்த சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து உதவி பண்ணால் இன்னும் பல சாதனைகள் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக மவுண்ட் எவரெஸ்ட் வரைக்கும் நான் போகிறனால கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் பெட் பண்ணினா மட்டும்தான் எனக்கு அநேகமாக பண்ண முடியாது. கிட்டத்தட்ட மணி 11:30 12 மணி ஆகியுமே இந்த மாதிரி இன்டர்வியூஸ் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜிம் ப்ரோஸ்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூனே போயிட்டு இருந்துச்சு. டேனியல் ப்ரோ உங்கள் டயட் பிளான் சொல்லுங்கள், நீங்கள் ஃபஸ்ட் நாள் இதுலேருந்து 1000 நாள் வரைக்கும் இப்படியே தான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் பட்டாசு வெடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த குழந்தை வச்சுட்டு வராருல அவர் வந்து பட்டாசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோவுக்கு வந்து சிவகாசியிலேருந்து எட்டு வந்திருந்தார் வெடிக்கிறதுக்காக. நானும் போய் அந்த சுட்டி குழந்தை இருக்கான் பார்த்தீங்களா அவங்களோட அவனை கொஞ்சம் அவனோட அதை அலும் பண்ணிட்டு இருந்தேன் சுற்றிட்டு. ஃப்ரீயா என்ன கடை வச்சுருக்கீங்க? அப்புறம் ப்ரோ முடிச்சதுக்காக சுண்டல் அதாவது காஃபி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு நம்ம ஆளுக்கு கண்ணு பற்றக்கூடாதுன்னு மாலையெல்லாம் போட்டுவிட்டு ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாலை எல்லாத்தையும் போட்டுவிட்டு நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அவரை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். வளைச்சு ஃபோட்டோ இருந்தோம். அப்புறம் தான் சேது ஒன்று வந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலதை சொல்லிட்டு இருந்தார். 1000 நாள் இது வந்து ஒரு ஒழுக்கம் சம்பந்தமான ஒரு நடவடிக்கை. ஒரு 1000 நாள் வந்து தொடர்ந்து ஒரு மலையை வந்து ஒரு 3800 அடிக்கு மேலே உள்ள ஒரு மலையை தொடர்ந்து போயிட்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட போதை பொருள் ஒழிப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பெரிய அளவில் மாரத்தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தாங்க. ஒரு நாள் ஒரு 1000 பேர் மாரத்தான் போகிறது பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு நாள் போகிறதுனால அவங்களுடைய அந்த ஒரு எனர்ஜியாக இருக்கட்டும், அந்த ஒழுக்க நடவடிக்கையாக இருக்கட்டும் தெரியாது. ஆனால் 1000 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையை ஏறி நான் வந்து ஒரு சரியான ஒரு இளைஞனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இளைஞர்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக வந்து தம்பி கரிகாலன் இருந்திருக்காப்புல. எதனால இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மக்கள் வந்து யாரை வந்து சப்போர்ட் பண்ணணுங்கிறது இருக்குது. நீங்கள் அந்த தம்பியை ஃபாலோ பண்ணுறதுனால அது மூலயமா அவனுடைய பொருளாதார வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சு இதை தொடர்ச்சியாக பண்ணி இந்த ஊரில் இருக்கிற ஏதோ ஒரு இளைஞர்களுக்கு ஒரு முன்னோட்டியாக வந்து இந்த பையன் இருப்பாப்பா அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். அந்த டிஜிட்டல் மீடியாங்கிறது அவனுக்கு அதிகமாக தேவைப்படுது இல்லையா? அப்போ அதில் பெரிதளவில் சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? சப்போர்ட் பண்ணி கொண்டு வாங்க. ஏன்னா ஆடுறது பாடுறது எல்லாம் பண்ணுறது எல்லாமே சகஜம் தான். ஆனால் இது பண்ணுறது பெரிய விஷயம். இன்றைக்கி ஒரு 1000வது நாள் ஒரு விழா மாதிரி வச்சுருக்கணும். நானே இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். ஏன்னா 99வது நாள், அதாவது 999வது நாள் வரலான்னு பார்த்தா முடியலை. வேறு ஒரு கோவிலில் இருந்து நீங்கள் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். காணொலிக்காக கூட வரல, தம்பி சொன்னதுனால தான் காணொலியும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன். நான் இருக்கேன், சரியா? எது வந்தாலும் பார்த்தேன். சேது நான் வந்து சும்மா பயங்கரமாக பேசினார். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு அங்கே வந்து பார்த்தா ப்ரோக்கு ஒரு ஆள் மோதிரம் கொடுத்தாரு, ப்ரோ கிஃப்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார். மக்களே இந்த ஒயிட் ஷர்ட் போட்டு வரல, ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்காக ஒரு வெள்ளி மோதிரம் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஒரு அப்ளை பிடிச்சி நாங்களும் ஒரு 11 மணிலேருந்து பார்க்குறோம். அவர் பேசிட்டே இருக்காரு மொத்தம் கூட. ஸோ நாங்கள் இன்னும் சாப்பிடவும் போகல, எங்கேயும் போகல. ஸோ அவர் பேசிட்டே இருக்காரு. ஸோ இப்போ தான் கிளம்பலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். போயிட்டு சாப்பிட்டு டேவை முடிக்க போகிறது தான். சரி, நீ என்ன பண்ணலான்னு இருக்க? கிட்டத்தட்ட மணி 2 மணி ஆகி போச்சு. சாப்பிட்லன்னா இதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டோம். சரி போய் சாப்பிட்ருவோமே, நாங்கள் போயிட்டோம். இறந்தீங்களா? சாப்பிட இறந்தீங்களா? 1 மணி வரைக்கும் விடலாம்.
ஃபுல்லாகிடுறாரு பார்த்துருக்கீங்க வீடியோவில். ஸோ ஓகே, நான் போக போக கடையில் சாப்பாடு உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க. ப்ரோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். அதுக்கப்புறம் தான் ஒரு சேடான மூமெண்ட் நடந்துனே சொல்லலாம். ஸோ நாங்கள் ஒரு ஆள் வருவார்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவர் வரல அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு மனசுக்குள்ள. சரி ஓகே, நம்ம அங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஒட்டஞ்சத்திரத்துக்கு. ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஸோ ப்ரோ வந்து எடிட் பண்ண போகிற ரெடிமேடு. ஸோ நாங்கள் வந்து நல்லா சில்லுன்னு பன்னீர் குடிச்சிருக்கோம். மலையேறி வந்து டயர்டு, ப்ரோக்கு வந்து செம்ம டயர்டு. இறந்து தின்னு ஓட்டி இப்போ தான் ரூமுக்கு எல்லாம் போயிட்டு வந்துருக்குறேன். நீங்களும் இறந்து தின்னீங்கன்னா என்ன இறந்து தின்னீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இறந்துனா எங்களுக்கு புரியாதுன்னு தெரியல. அப்படியே நாங்கள் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஜாலியாக சும்மா ஃபன்னாக பேசிகிட்டு இருந்துட்டு ஓகே நீங்கள் போய் எல்லாம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு மேலே போயிட்டோம். ரூமை செக் அவுட் பண்ணிட்டு வந்தாச்சு. எடிட் பண்ணிட்டு இருந்தேன். கரிகாலன் ப்ரோ வந்து இப்போ அவர் கொஞ்சம் பயங்கரமான இதில் இருக்காட்டி அவர் கொஞ்சம் ஓகே அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ணிருக்காரு. ஸோ அதனால தான் மறுபடியும் அவர்கிட்ட போய் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நாளைக்கு வந்து அவருக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் முடிஞ்சால் நான் கலந்துக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டேன். அந்த vlog இதோட வந்து நான் வந்து முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதோட வீடியோஸ் வந்து ஒரு 2 days நான் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுருவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக அவருக்கும் வந்து உங்களோட ஆதரவு கொடுக்கணும். ஆல்ரெடி கவர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது பண்ணுவாங்க ஒரு பெரிய ஒரு ஹோப் இருக்குது. ஸோ அந்த ஹோப்பை வந்து காப்பாற்றுற மாதிரி கவர்மெண்ட்டும் பண்ணாங்க அப்படின்னா பரவாயில்ல. உங்களோட பெரும் ஆதரவுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே அவர் வளரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் ஒரு நாள் வளர்ந்து காட்டுவார். ஸோ பார்ப்போம் கைஸ், நான் வந்து வேற ஒரு வீடியோலையோ இல்லை ப்ரோ பற்றி நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ ப்ரோ கூட ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட சொன்னாலும் நான் போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், ஸோ நான் வேறு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.